வெல்கம் டு அவர் சேனல். டுடே ஒரு சட்னி ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மணலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதுலேயே நான் 3 பச்சை வரமிளகாவும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதில் நான் ஒரு 7-8 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். இதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 4 மீடியம் சைஸ் ஆனியன் நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் 4 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு இதில் நான் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்குங்க. நல்லா வதக்கி இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 10 பீஸ் தேங்காய் போட்டிருக்கேன். இதை போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன். லைட்டாக வதங்கினா நான் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.